பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லந்தனும் நாட்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 52வது வசனத்திலே, பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே என்று சொல்லி இங்கே சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். இங்கே பிரதான ஆசாரியர்கள் மற்றும் தேவாலயத்து சேனை தலைவர்கள், மூப்பர்கள், வேத பாரகர்கள் இப்படியாக இயேசுவை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை எப்படியாவது கொல்லணும், அவரை எப்படியாவது தண்டிக்கணும். இவர்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் அந்நாட்களிலே ராஜரீகம் பண்ணி கொண்டு வந்தார்கள். அந்நாட்களிலே தேவாலயத்திலே இவர்கள் ராஜரீகம் அதிகமாக இருந்தது. ஆலயத்தில் உள்ள காரியங்களை கள்ளர் குகையாக்கினார்கள். அங்கே அநேக வியாபாரங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருந்து கொண்டு வந்தது. இப்போ இயேசு வர்றாரு, பாவியாக இருக்க மனுஷங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறாரு, அநேகருக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஆலயத்திற்கு முன்பாக வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இயேசு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற எல்லா காரியங்களையும் இந்த வேத பாரகர்கள், இந்த சேனை தலைவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவை குறித்து அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். செய்து வருகிற எல்லா காரியங்களையும், ஆலயத்தில் விற்கிறவர்களை எல்லாவற்றையும் அவர் துரத்துகிறார், அப்புறப்படுத்துகிறார். இதை எல்லாவற்றையும் பார்த்து, இந்த மனுஷன் இங்கே இருந்தால் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை நாம் இழந்து விடுவோம் என்கிற ஒரு பொறாமையின் ஆவினாலே இயேசுவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இயேசு கேட்குறாரு, என்ன கொல்லும்படியாக நீங்கள் ஏன் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு வாடுறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கேட்டார். என் அன்பு தேவ ஜனமே, இது பிதாவினுடைய திட்டமாக இருந்தாலும் இன்னமும் அநேக இடங்கள் அப்படி தான் இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்புகிற அநேக காரியங்களை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் ஒரு சுவாபம் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்கிறாரு. இது ஒரு ஜென்ம சுவாபம். ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஜென்ம சுவாபம் இருக்குது. இயேசுவை அறிந்தவர்களுக்கும் கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் ஜென்ம சுவாபம் இருக்கிறது. இதிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும். சபைகளில் ஒரு மாற்றம் வர வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம், கிறிஸ்துவனுடைய சேர்க்கப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய பிரசன்னத்தினால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.